வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோடம்பாக்கத்துலேருந்து பாண்டியன் தான் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு பல்சர் 150 வந்து ஒரு ரீபோர் பண்ணி ஒரு 6 மாதம் தான் இருக்கும், ஒரு 6-7 மாதம் தான் இருக்கும். ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஆனால் அவங்க ரீபோர் பண்ணும்போதே இந்த கம்ப்ளைண்ட்டை கொஞ்சம் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமருக்கும் அந்த செலவு வந்திருக்காது. சரி, அதை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு பதிவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரீபோர்லாம் பண்ணி போட்டிருக்காங்க. ரீபோர் பண்ணிவிட்டு அவர் ஐஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆயிலும் மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் அவரும் பார்த்திங்கன்னா கிலோமீட்டரு 3000-4000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆயிலும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டஸ்ட்டு ஓவராகி ஒரு மாதிரி உங்களுக்கு ஆயிலும் கெட்டியாகி குழகுன்னு ஆகிட்டுக்குது. ஆகி அதுலேருந்து பிசர்லாம் பார்த்திங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக போய்ட்டு மேலே ஏறி டோட்டலாகவே போர் கீர் எல்லாமே ரீபோர் ஃபுல்லாகவே பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ ஏற்கனவே ரீபோர் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி சரி போர்லாம் மாற்றலாம்னு சொல்லிட்டு புது போர்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால தான் சரி, அது ஏன் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் பம்பு ஒரு சிலர் கழட்டி நம்ம க்ளீன் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் ஆயில் பம்பு யாருமே கீழே நல்லா ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு விட்டுறோம். அந்த ஆயில் பம்பு கீழே இருக்கிற ஃபில்டரில் பாருங்கள், இந்த ஃபில்டரில் ஃபுல்லாக வலைலாம் ஜாலிலாம் ஃபுல்லாக இதாகி போச்சு. ஃபுல்லாகவே ஒரு மாதிரி தான் ஆகிட்டு இருக்குது. இது பாருங்கள், இந்த இடம்லாம் கட் ஆகிடுச்சு, இந்த இடம்லாம் ஃபுல்லாக இதாகி போச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு கீழே இருக்கிற ஃபுல்லாக டஸ்ட்டு எல்லாமே மேலே ஏறி போரில் எல்லாமே ஃபுல்லாக இதாகிடுச்சு. பாருங்கள், அது இப்போ தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே மேலே ஏறி ஃபுல்லாக போர் எல்லாமே இப்போது டபுள் செலவாகிடுச்சு இல்லையா. எதுக்கு இந்த பதிவுனா, நம்ம ஒவ்வொரு வாட்டி ரீபோர் பண்ணாலும் சரி, இல்லை சர்வீஸ் ஒர்க் வந்தாலும் சரி, இந்த ஆயில் ஃபில்டரை வந்து நம்ம ஆயில் பம்போடைய ஆயில் ஃபில்டரை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணுறோன்னு சொல்கிறது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். அது ஒரு சில நேரத்தில் இந்த ஃபில்டர் தனியாக வர்றதில்ல, ஆயில் பம்போடு சேர்த்து தான் வருது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு இதுவாக டக்குன்னு கஸ்டமருக்கு இது கரெக்டாக பண்ணி விட்டுனா பெரிய அளவில் செலவு அதிகம் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதனால தான் இந்த பதிவு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கோடம்பாக்கம் பாண்டியன்.